சிஓபிடி முன்னாடிலாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இது வந்து புகைப்பிடிப்பவர்களுக்கு தான் முதல்ல காமன் அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனா பிற்காலத்துல இப்ப என்ன சொல்றாங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா, புகைப்பிடிக்க அல்லாதவர்கள், அதாவது பயோமாஸ் எக்ஸ்போஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா, கேஸ் அடுப்பு இல்லாம வெறும் புகை அடுப்பு இருக்கிறத வச்சு நம்ம சூடு தண்ணி பண்றதுன்னா நம்ம விறகு எல்லாத்தையும் போட்டு எரிப்போம் இல்லையா? அந்த மாதிரி இருக்கும்போது அதனாலயும் ரொம்ப காமனா வருது. ஸோ ஸ்மோக்கர்ஸ்ன்னு இல்லாம நான் ஸ்மோக்கர் பிளஸ் வந்து செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கர்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கர்ன்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து ஒரு நம்மள சுத்தி இருக்க இப்ப நம்ம தெரிஞ்சவங்களே வந்து பாத்தீங்கன்னா ஸ்மோக் பண்றாங்க. அவங்க கூட நம்ம நெருங்கி பழகும்போது ஒரு ரூம்குள்ள இருக்கும்போது அவங்க கூட இருக்கும்போது நம்ம அதை சுவாசிப்போம். அதே மாதிரி வந்து இப்ப பஸ் ஸ்டாண்ட்லயே நிக்கிறோம். நிறைய இடத்துல ஸ்மோக் பண்றாங்க. அதே மாதிரி ஒரு பொதுவான இடத்துக்கு பொதுவா ஸ்மோக் பண்ணும்போது, பிளஸ் நம்ம ஒர்க் பண்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு ரொம்ப கன்ஃபைனான ஸ்பேஸ்ல இருக்கும்போது, அங்க வந்து ஒரு புகை சம்பந்தப்பட்ட ஒரு தொழில் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ரப்பர் இண்டஸ்ட்ரி, பெயிண்ட் இண்டஸ்ட்ரி, பிரேக் லைனிங் இண்டஸ்ட்ரி. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து சாண்ட் பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரி, அதாவது மணல் அள்ளுற இடத்துல, அதுக்கப்புறம் செங்கல் சூளையில இந்த மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான வந்து டஸ்ட் அதிகமா இருக்கும். அதை நம்ம தொடர்ந்து உட்கொள்ளும் போது அதுக்கு வந்து சிஓபிடி அப்படின்ற பிரச்சனைகள் ரொம்ப வருஷக்கணக்கில், ஏதாவது 10 வருஷம் 15 வருஷம் நம்ம தொடர்ந்து அங்கேயே வேலை செய்யும் போது சிஓபிடின்ற பிரச்சனை வர்றதுக்கு ரொம்ப ஈஸியா வரும்.